ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேகாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இரும்பு சத்து அதிகமாக உள்ள ஒரு சத்தான உணவு முருங்கைக்கீரை சாம்பார். சைடிஷ் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை. நார்மலாக கத்திரிக்காய் வந்து சாம்பாரில் போடுவோம், பொரியல் பண்ணுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மத்தியானம் லஞ்சுக்கு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி தட்டிட்டு இது மாதிரி ஒரு இனுக்காய் எடுத்து இப்படி உருவி போட்டோம்னா குச்சி இல்லாமல் இருக்கும். குச்சி இல்லாமல் வெறும் இலை மட்டுமே இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி உட்காந்து ஒரு இனுக்காய் எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி மொத்தமாக நீங்கள் உருவிட்டு ஒரு கொப்பில் இருக்கிறத அப்படியே உருவிட்டு அடிப்பக்கத்தை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த குச்சி நீட்டாக இருக்கிறது நம்ம கையில் நின்றுக்கிறோம். நல்லா குச்சி இல்லாமல், குச்சி இருந்ததுன்னா சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது சாப்பிடும்போது மென்று சாப்பிடையில குச்சி இருக்கும். அதுக்காக குச்சி இல்லாமல் வெறும் இலையாக எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறது. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கீரை எடுக்கும்போது மொத்தமாக உருவிட்டு இப்படி கீழ்ப்பக்கம் பிடிச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த கீரையில் இருக்க எல்லா குச்சியுமே வந்துடும். இது மாதிரி கீரையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று ரெண்டு கீரை வந்து குச்சியோடு இருக்கும். நீங்கள் எல்லா கீரையுமே உருவிட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி உருவி வச்சுட்டு நீங்கள் ஒன்று ரெண்டு அந்த குச்சி கிடக்கிறத நம்ம பார்த்து நீட்டாக எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி ஊர் நாட்டிலலாம் வந்து முருங்கைக்கீரை கழுவ மாட்டாங்க, அப்படியே தான் உருவிட்டு போடுவாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாத்தையும் கழுவி தான் யூஸ் பண்ணணுன்றதுனால நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஃபில்டரில் அள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா அது தண்ணி ஃபுல்லாக உடஞ்சிட்டு நல்லா நீட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 100 to 150 கிராம் இருக்கும். கம்மியாகவே பருப்பு போட்டால் போதும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். தக்காளி வந்து நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். புளி போட மாட்டேன், அதனால் பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 2 விசில் வச்சா போதும். பருப்பு வந்து நல்லாவே குக் ஆகிடும். ஒரு தவாவில் வந்து தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு, ஒரு நல்ல ஹெல்த்தியும் கூட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரிச்சிட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் மட்டும் போட்டோம்னா முருங்கைக்கீரை சாம்பார் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. மிளகாத்தூள் போட்டோம்னா தான் சாம்பார் நல்லாயிருக்கும். கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டைம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மசாலா படுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றி குக் பண்ணிங்கன்னா போதும். லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த முருங்கைக்கீரை வந்து நல்லாவே வெந்திருக்கும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பருப்பு பார்த்தோம்னா அது முருங்கைக்கீரை வந்து ஒரு 2 to 3 நிமிஷத்துக்குள்ளே குக் ஆகிடும். அவ்வளோதான் வேகணும், அதுக்கு மேலே வேக வேண்டாம். நம்ம வேக வச்சுருக்க பருப்பை வந்து நல்லா கரண்டியால் மசிச்சுட்டு அதை முருங்கைக்கீரையில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து நான் ஒரு 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு இதை நல்லா மிக்சியில் ஓட்டிட்டு இது மாதிரி ஒரு பேஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் சதைச்சிட்டு இது மாதிரி அள்ளி உள்ளே போட்டிங்க அப்படின்னா அந்த பூண்டோட டேஸ்ட்டும் சோம்போட மணமும் செம்மையாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த பூண்டோட காட்டம் வந்து நல்லாவே தெரியும். முருங்கைக்கீரை சாம்பாரோட ஹைலைட்டே வந்து இந்த சோம்பும் பூண்டும் சதைச்சி போடுறது தான். இதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். குட்டி கத்திரிக்காய் எடுக்கல, பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன் எல்லாம் கலந்த மிளகாத்தூள், மசாலாவுக்காக 2 ஸ்பூன் கலந்த மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து
பெருங்காயத்தூள் நல்லா எல்லாத்தையும் ஒன்று போட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஒன்று போட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம், அதனால் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுட்டு கத்திரிக்காயை வந்து முன்னாடியே கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டோம்னா கத்திரிக்காய் கருப்பாயிடும். இது வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போகிறதுனால தண்ணிக்குள்ளேயும் போடக்கூடாது. அதனால் மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயை கட் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி நீட்டை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கத்திரிக்காயை வந்து பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக போட்டு ஃபுல்லாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் ஒவ்வொரு கத்திரிக்காய் பீஸையும் எடுத்து நல்லா டிப் பண்ணி 2 பக்கமும் மசாலா போடுற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை வந்து அந்த மசாலா சேர்றதுக்கு வச்சிங்கன்னா போதும் எல்லா கத்திரிக்காயையும். ஒரு 5 நிமிஷம் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஜாஸ்தி, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். டீப் ஃப்ரை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வந்து வெறும் தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி அப்படி பொரிக்கிறத விட இப்படி பொரிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து டேஸ்ட் வந்து நான்வெஜ்ஜோட டேஸ்ட் இருக்கும். அந்த கரம் மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். பொரிக்கும் போதே நல்ல மனம் வரும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இது மாதிரி போட்டுட்டு ஒரு 2 டைம் நீங்கள் வந்து இதை திருப்பி திருப்பி போடணும். திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா, ஏன்னா அது கத்திரிக்காய் வந்து சதன்னு தான் இருக்கும். நீங்கள் ஒரு 2 டைம் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா தான் கத்திரிக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் நல்லா ஒரு 2 டைம் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா மசாலாலாம் அதில் சேர்ந்துருக்கிற மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் பொரிக்கையிலே சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு மனமும் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இது மாதிரி எல்லா மசாலா போட்டு வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மத்தியானம் நல்ல லன்ச் டைமில் இது மாதிரி கத்திரிக்காய் பொரியலோட ஒரு முருங்கைக்கீரை சாம்பார், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல கத்திரிக்காய் ஃப்ரை. நார்மலாக சாம்பாரில் பொரியலோ கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து கத்திரிக்காய் விரும்பாதவங்க கூட கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதில்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.